காலையில இருந்து என்ன நடந்ததுன்றது ஒரு குட்டி மினி விலாகா பார்த்துடலாமாப்பா. காலையில எந்திரிச்சதும் இந்த கீ காஃபி போட்டு குடிச்சாச்சுப்பா. உண்மையிலேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது. பசிய கட்டுப்படுத்துது. சரி ஓகே இன்னைக்கு கல்பனாக்கும் லஞ்ச் பண்ற வேலை இல்ல. காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அதனால 2 பேருமே ஃப்ரூட்ஸ கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தட்டுல இருந்தத 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க காலேஜ் கிளம்பிட்டாங்க. நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல தான் வேலை. அங்க போனோனே எல்லா சிலிண்டரையும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15, 20 சிலிண்டர் வந்துருச்சு. இத எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஆட்டோலயோ இல்ல மினி வேன்லயோ கொண்டு வந்தோம்னா ரூ. 1000 கேட்பாங்க. எதுக்கு ஒரு ரூ. 200 பெட்ரோல் போட்டோம்னா, நான் ஒரு 3 ட்ரிப் அடிச்சேன். சூப்பரா கொண்டு வந்து சிலிண்டர்லாம் இறக்கியாச்சு. இறக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சது. மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் இருந்தது. சரி இந்த கேவி டெக்ஸ்குள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா, அங்க நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நாள் அத போய் நம்ம வந்து வீடியோவா போடுவோம். சரி இனி வரக்கூடிய தைப்பொங்கல் தைப்பொங்கலை சிறப்பாக வரவேற்கணும் இல்லையா? தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல வழியை குடு முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகருக்கு இந்த மாதம் ஃபுல்லாக பூஜை பண்ண போகிறோம். அதனால் இன்னைக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் தேவையான பூக்கள் எல்லாமே ஒன்றா வாங்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு, தம்பி ஒய்ஃப்க்கு எல்லாத்துக்குமே வாங்கியாச்சு. ஒரு பூ வந்து 1/4 கிலோ சாமந்தி 30 ரூபாய்க்கு வித்துச்சு. சரி ஓகேன்ட்டு வெத்தலை பாக்கு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள்லாம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? என் வீடெலாம் சுத்தம் பண்ணலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.